பெரம்பலூர் கொண்டத்து காளியம்மன் குண்டம் திருவிழாவை முன்னிட்டு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் விரதம் இருந்து குண்டம் இறங்கி நேர்த்திக்கடனை செலுத்தினார்கள். திருப்பூர் மாவட்டம் பெருமாநல்லூரில் உள்ள கொண்டத்து காளியம்மன் கோயில் குண்டம் திருவிழா கடந்த 20ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இந்நிலையில் அதிகாலை 4 மணியளவில் குண்டம் தொடங்கியது. முன்னதாக கோயில் பூசாரிகள் குண்டத்திற்கு பூஜை செய்த பின் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை பக்தர்கள் குண்டம் இறங்க தொடங்கினர். விழாவில் சுமார் 30,000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் கூட்டத்தை கட்டுப்படுத்த காவல்துறையினர் 50 சிசிடிவி கேமராக்கள் வைத்து கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டனர். மேலும் 2000க்கும் மேற்பட்ட காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தீயணைப்பு துறையினர் குண்டத்தை சுற்றி பாதுகாப்பில் ஈடுபட்டுள்ளனர். பரப்புரை நேரம் முடிந்த பின்னும் மக்கள் டிடிவி தினகரனுக்கு உற்சாக வரவேற்பு அளித்தது அனைவரையும் நெகிழ செய்தது. தேனி மக்களவை தொகுதியில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக முற்போக்கு கூட்டணி வேட்பாளராக அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் போட்டியிடுகிறார். இந்நிலையில் தேர்தல் பரப்புரையை பெரியகுளத்தில் துவங்கி நடைபெற்றது. இதையடுத்து தேர்தல் ஆணைய விதிமுறையின்படி 10 மணி அளவில் பரப்புரை நேரம் ஓய்ந்ததால் தேவதானப்பட்டி, எடுமலை நாயக்கன்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் வேனில் இருந்தவாறே சாலையின் இருபுறமும் கூடி நின்று வாக்காளர்கள் மற்றும் பொதுமக்களிடம் கையசைத்தவாறு சென்றார். அப்போது பரப்புரை நேரம் ஓய்ந்தாலும் குழந்தைகள், பெண்கள், முதியோர் என பொதுமக்களும் வாக்காளர்களும் தினகரனுக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர். பரமக்குடி முத்தாள பரமேஸ்வரி அம்மன் திருக்கோயிலில் பங்குனி திருவிழாவை முன்னிட்டு தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் உள்ள ஸ்ரீ முத்தாள பரமேஸ்வரி அம்மன் கோயிலில் பங்குனி திருவிழா மார்ச் 17ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. திருவிழாவின் முக்கிய நிகழ்வான அக்னி சட்டி வைபவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து அதிகாலை முதல் திரளான பக்தர்கள் விரதம் இருந்து அக்னி சட்டி எடுத்து நேர்த்திக்கடனை செலுத்தினர். இதில் ஏராளமான பக்தர்கள் சட்டிகள் வேல்குத்தி நேர்த்திக்கடன் செலுத்தினர். இரவு வண்ண மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட தேரில் அம்மனுக்கு தீப ஆராதனைகள் செய்யப்பட்டு கோயிலின் 4 வீதிகளிலும் வலம் வந்து பக்தர்களுக்கு அம்மன் அருள் பாலித்தார். தேரோட்டத்தில் சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தனர். பெரம்பலூர் அருகே இருசக்கர வாகனத்தில் உரிய ஆவணங்கள் இன்றி எடுத்துச் செல்லப்பட்ட 1,06,000 ரூபாய் பணத்தை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். பெரம்பலூர் மாவட்டம் சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட குன்னம் சட்டமன்ற தொகுதி செந்துறை அரியலூர் சாலையில் வட்ட வழங்கல் அலுவலர் இளவரசு தலைமையிலான தேர்தல் பறக்கும் படையினர் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது திருச்சியைச் சேர்ந்த குமலேஷ் என்ற நபர் ஓட்டி வந்த இருசக்கர வாகனத்தை சோதனை செய்தபோது உரிய ஆவணங்களின்றி 1,06,000 ரூபாய் பணத்தை எடுத்து வந்தது தெரியவந்தது. இதையடுத்து அவற்றை பறிமுதல் செய்த தேர்தல் பறக்கும் படையினர் குன்னத்தில் உள்ள உதவி தேர்தல் நடத்தும் அலுவலர் அலுவலகத்தில் ஒப்படைத்தனர். திண்டுக்கல்லில் முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் அறிமுக கூட்டத்தில் கண்ணீர் விட்டு அழுதது நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திண்டுக்கல் அதிமுக ஒன்றிய கழகம் சார்பில் கூட்டணி வேட்பாளர் அறிமுக கூட்டம் தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. அதிமுக கூட்டணி கட்சியில் வேட்பாளராக எஸ்டிபிஐ கட்சியைச் சேர்ந்த கட்சியின் மாநில தலைவர் முகமது முபாரக் திண்டுக்கல்லில் வேட்பாளராக தேர்தலில் களமிறங்கியுள்ளார். அவரை அறிமுகப்படுத்தும் கூட்டம் நடைபெற்றது. இதில் மாவட்ட, மாநகர, ஒன்றிய நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் கலந்து கொண்டனர். அப்போது முன்னாள் அமைச்சர்களான கழக பொருளாளர் திண்டுக்கல் சீனிவாசன், துணை பொதுச் செயலாளர் நத்தம் விஸ்வநாதன் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு பேசினர். இதில் வேட்பாளர் பேசியபோது தாய் மற்றும் தந்தை ஆகியோரை இழந்து தனக்கு முன்னாள் அமைச்சர்கள் 2 அப்பாக்களாக உள்ளனர் என பேசியதற்கு முன்னாள் அமைச்சர் சீனிவாசன் மனமுருகி கண்ணீர் விட்டு அழுதார். இது கட்சியினரிடையே நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.